24 மணி நேர ஐசியு, பொதுநல மருத்துவம், எலும்பு முறிவு சிகிச்சை, ENT டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை, சத்துவாச்சாரி, வேலூர். தொடர்ந்து அடுத்தபடியாக நம்முடன் வானிலை ஆர்வலர் திரு ஜெபசிங் இணைப்பில் இணைகிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். இப்போ நம்ம ரேடார் படத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்துட்டு கடலோர பகுதிகளில் மழை தொடர்வதற்கான காட்சிகளாக இருக்கிறது. இது எத்தனை நாள் வரை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கலாம்? இன்றைய வானிலை நிலவரம் பற்றி என்ன சொல்றீங்க சார்? வணக்கம் மேடம். இந்த இப்ப உள்ள நிலவரம் என்னன்னா, வங்கக்கடல்ல நிலவி வரக்கூடிய அந்த காற்றழுத்த சுழற்சி பகுதி சென்னைக்கு அப்படியே அட்ஜசன்டாக ஒரு 200-250 கிலோமீட்டர் தூரத்துல அது அமைந்திருக்கிறது. இதுதான் இன்னைக்கு உள்ள நிலைமைக்கான ஒரு முக்கிய காரணம். இது ஓரளவு வலுவான காற்றழுத்த சுழற்சியாக தான் இருக்கிறது. இது ஜெனரேட் பண்ணக்கூடிய, இது உற்பத்தி செய்யக்கூடிய மேகங்கள் அப்படியே சென்னையை ஒட்டி, அந்த வேலூர் அந்த பகுதியை ஒட்டி தான் அது நகரக்கூடிய ஒரு வாய்ப்பு காணப்படுகிறது. அதனால தற்போது இருக்கக்கூடிய அந்த மிதமான மழை ஒரு 2 மணி அளவிலே கனமழையாக இருக்கக்கூடும். அதாவது சென்னை, காஞ்சிபுரம், அந்த KTCC மாவட்டங்கள், அது இல்லாம வேலூர் பகுதியில நல்ல மழை இருக்கும். இது இல்லாம இந்த சேலம் பெல்ட், சேலம், நாமக்கல், ஈரோடு இந்த பகுதியில ஒரு நல்ல மழை இருக்கும். அதே மாதிரி கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு இந்த ஏரியாலையும் நல்ல மழை இருக்கும். இன்னைக்கு உள்ள நிலைமை இந்த ஜெனரேஷன் தொடர்ந்து இருக்கிறதுனால இது இப்போ 2 ஸ்பெல்லா இருக்கலாம். ஒரு இப்போ மத்தியானம் 2 மணிக்கு பிறகு ஒரு ஸ்பெல் இருக்கும், அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பெல் இருக்கும். இப்போ மிதமான மழை இருக்கும். ஒரு 2 மணி அளவில் கொஞ்சம் கனமான மழை இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த சூழ்நிலை, இந்த காற்றழுத்த தாழ்வு சுழற்சி பகுதி நிர்ணயித்த இந்த நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா இன்னைக்கு நிலைமைக்கு கண்டிப்பா நல்ல தமிழ்நாடு முழுவதுமே பரவலாக மழை இருக்கும். வெயில் நீங்க பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட தமிழ்நாடு 75% தமிழ்நாட்டுல வெயில் பார்க்க முடியாது. ஒரு ஈரமான வானிலை இன்னைக்கு தொடரும். இன்னைக்குடைய தற்சமய நிலவரம். நன்றி ஜெபசிங் சார், உங்களுடைய தகவல்களுக்கு. மகளிர் நல பிரிவு, 24 மணி நேர சாலை விபத்து சிகிச்சை, நீரிழிவு சிகிச்சை, டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை, சத்துவாச்சாரி, வேலூர்.